லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். தமிழ் என்றால் கெத்து, பவர். தமிழ் மரியாதையை காப்பாற்றுவதில் சமரசம் கிடையாது. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்ற அரசின் தனி தீர்மானம் சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இத்தீர்மானத்தை முன்மொழிந்து முதல்வர் விஜய் உரையாற்றினார். மொழி எப்பவும் தொடர்புக்கான ஒன்று தான், இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. உலகத்தில் இருக்க எல்லா மொழிக்கும் இது பொருந்தும், அதையும் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பேசினா வர்ற ஓசை மட்டுமல்ல, திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்லை, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மளை பெற்ற தாயை அம்மானு சொல்கிறப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா, உறவா, உணர்வா, தானா உள்ளுக்குள்ளே தோணும்ல. அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி, தமிழ்மொழி இப்படி சொல்கிறதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். நம்ம தாயே நமக்கு மிகப்பெரிய புனிதம்னா நம்ம எல்லாருக்குமான தமிழ் தாய் பற்றி சொல்லவா வேணும். தாயை போற்றுகிற, வாழ்த்துகிற தமிழ்நாட்டு மண் தமிழ்தாய் வாழ்த்து எப்படி விட்டுரும்? விடாது, விடவும் மாட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழ்தாய் வாழ்த்த 1891 எழுதின மனோன்மணியம் சுந்தரனார் நம்ம தமிழ் மொழியவே தமிழ் தாய்னு சொல்லி உயர்வா பாடினாரு. இந்திய துணை கண்டத்தை, இந்திய ஒன்றியத்தை அழகிய முகமா சொன்ன மனோன்மணியம் சுந்தரனார் அந்த முகத்தோட நெத்தியில வைக்கிற பொட்டு தான், திலகம் தான் தமிழ் நாடுன்னு சொன்னாரு. இந்தியாவோட நெற்றியில இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னார். உண்மைதானே அது? இன்னைக்கு தமிழ் பேசுகிற மக்கள் இல்லாத நாடுகளே ரொம்ப குறைவு தானே. தமிழும் தமிழனும் இல்லாத நாடு எது? திரும்பவும் சொல்லலாம், தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு நாகரிகம், அது ஒரு சிந்தனை, அது ஒரு அன்பு. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமாக சொன்னால் தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். இந்நிலையில் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் 2026 ஜூலை மாதம் 9ஆம் தேதிய கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்படுவது மரபுத்தன்மையாகவும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இப்பேரவை வலியுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நகைச்சுவையாக பேசிய மாஜி, சுட சுட அமைச்சர்கள் பதில், குலுங்கி குலுங்கி சிரித்த முதல்வர் விஜய். 5 ஆண்டு காலமாக டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கு, அதான் ஆச்சரியமா இருக்கு, எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கு. நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்குறாரு, விவசாயம் 1000 ஏக்கர், வாழை, தென்னை மரம், எல்லாம் நெல். நீங்கள் செங்கோட்டையனும் தெரியும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவாங்க. நாங்கள் கடந்த 5 ஆண்டுகள் டென்ஷனாகவே இருந்தோம்.
நீங்கள் எல்லாம் ரிலாக்ஸாக இருந்தீர்களே என்று அமைச்சர்களை பார்த்து முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கேட்க சட்டசபை கலகலப்பானது. நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, முதல்ல முக ஸ்டாலின் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். காலையிலே 6 மணிக்கெல்லாம் போகணும். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு இல்லை 8 மணிக்கு வந்தால் தான் தாண்டினாதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா பேப்பரில் காலையிட்டு கலைஞராலும் சரி, எங்களுடைய முதலமைச்சர் அந்த முதல்வராக இருந்தாலும் சரி, அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு, தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு, அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு நேரடியாக அவர் எங்களுடைய முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசுவார்கள். அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குங்க, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் இந்த IAS இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்கே மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னார், இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலையும் சரி முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்பு அமைச்சர் பிஸியாக தான் இருக்கார். அவர் பிஸியாக இருக்கார். ஏன்னா எல்லா கட்சியும் தோன்றாரு அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம். நாங்கள் 96 நாங்களாம் மந்திரியாகும் போது எங்களை அதே போல் தான் இளைஞர்களும் வந்து எங்களை கேட்பார்கள். இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது, பாருங்கள். மேலே எதிர்பார்க்க போது பேசும்போது பேசுவது எளிது, ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் 3 மாதம்தான் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் விவசாயிகள் போராட்டம். நானும் முதலாக தஞ்சையில் போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது, அதை தாங்கி ஒன்னொன்னாக இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்குறாரு, விவசாயம் 1000 ஏக்கர், வாழை தென்னை மரம், இப்போ எல்லாம் நெல். அதே போல் வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், பூஜை அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்க செங்கோட்டையனும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவாங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர் அப்ப இருந்தது. இப்ப செங்கோட்டையனுக்கு எவ்வளவு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவரு தென்னை விவசாயி. அவர் போன சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேரும் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. காவிரி வழக்கு ஆகஸ்ட் 13 விசாரணைக்கு வருகிறது. சுப்ரீம் கோர்ட் அறிவிப்பு. கர்நாடக அரசின் அலட்சிய போக்கால் காவிரியை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டுள்ள தமிழக விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நடப்பு பாசன ஆண்டில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீர் இன்னும் முழுமையாக வந்து சேரவில்லை. இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் 3 தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தது. 26,954 TMC நீர் பற்றாக்குறையை வழங்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும், தமிழகத்திற்கு உரிய நீரை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. தமிழக அரசு தொடர்ந்த இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வரும் 13 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு மனுவோடு திமுக தாக்கல் செய்துள்ள மனுவும் விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது. நெல் கரும்பு ஊக்கத்தொகை வரலாற்றில் இல்லாத வகையில் உயர்வு. சட்டசபையில் 110 விதியின் கீழ் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையை வரலாற்றில் இல்லாத வகையில் உயர்த்தி முதல்வர் விஜய் அறிவித்தார். விவசாயிகள் நெல் மற்றும் கரும்புகளை
பயிரிடவும் அறுவடை செய்திடவும் விற்பனை செய்திடவும் தங்களது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவிட்டு மேற்கொள்கின்றனர். தற்சமயம் தமிழ்நாட்டின் ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியில்லாமல் இருந்தாலும் நெல் மற்றும் கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என கருதி தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவில் மாநில அரசின் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். மாநில அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையினை ஓராண்டில் 156 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதேபோல 2025-26 கரும்பு அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ரூபாய் 3290.50 நிர்ணயம் செய்துள்ளது. அதற்கு மேல் தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்பிற்கான சிறப்பு ஊக்கத்தொகை 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது முதல் ஆண்டிலேயே 360.50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும் இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மாநில அரசால் கரும்பு சிறப்பு ஊக்கத்தொகையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ஓராண்டில் 134 ரூபாய்க்கு மேல் வழங்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். நமது அரசு எப்போதும் விவசாயிகளை ஒருபோதும் விட்டுவிடாமல் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் ஊரக வாழ்வாதாரம் சிறக்கவும் என்றும் உறுதுணையாக இருக்கும். நன்றி. காவிரி வழக்கு ஆகஸ்ட் 13 விசாரணைக்கு வருகிறது. சுப்ரீம் கோர்ட் அறிவிப்பு. கர்நாடக அரசின் அலட்சிய போக்கால் காவிரியை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டுள்ள தமிழக விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நடப்பு பாசன ஆண்டில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீர் இன்னும் முழுமையாக வந்து சேரவில்லை. இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தது. 26,954 டிஎம்சி நீர் பற்றாக்குறையை வழங்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும், தமிழகத்திற்கு உரிய நீரை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. தமிழக அரசு தொடர்ந்த இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வரும் 13ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு மனுவோடு திமுக தாக்கல் செய்துள்ள மனுவும் விசாரணைக்கு எடுக்கப்படவுள்ளது. நகைச்சுவையாக பேசிய மாஜி, சுட சுட அமைச்சர்கள் பதில், குலுங்கி குலுங்கி சிரித்த முதல்வர் விஜய். 5 ஆண்டு காலமாக டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை நீங்களாம் ரிலாக்ஸா இருக்கு, அதான் ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு. நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்குறாரு, விவசாயம் 1000 ஏக்கர், வாழை தென்னை மரம் எல்லாம் நெல். நீங்க செங்கோட்டையனும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவாங்க. நாங்கள் கடந்த 5 ஆண்டுகள் டென்ஷனாகவே இருந்தோம், நீங்கள் எல்லாம் ரிலாக்ஸாக இருந்தீர்களே என்று அமைச்சர்களை பார்த்து முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கேட்க சட்டசபை கலகலப்பானது. நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, முதல்ல முக ஸ்டாலின் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். காலையிலே 6 மணிக்கெல்லாம் போகணும். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் 8 மணிக்கு வந்தால் தான் தாண்டினா தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்.
ஏன்னா பேப்பரில் காலையிட்டு கலைஞராலும் சரி எங்களுடைய முதலமைச்சர் அந்த முதல்வராக இருந்தாலும் சரி அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு நேரடியாக அவர் எங்களுடைய முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசுவார்கள். அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை கலெக்டர்களுக்கும் டென்ஷன் ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க. அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குங்க. நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கிய நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் இந்த ஐஏஎஸ் இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்கே மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத்தலைவர்களே உறுப்பினர் சொன்னார் இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலையும் சரி முதலமைச்சர் வந்து மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியாக தான் இருக்கார். அவர் பிஸியாக இருக்கார். ஏன்னா எல்லா கட்சி தொண்டாரும் அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம். நாங்கள் வந்து 96 நாங்களாம் மந்திரியாகும் போது எங்களுக்கு அதே போல தான் இளைஞர்களும் வந்து எங்களை கேட்பார்கள். இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது. பாருங்கள், மேலே எதிர்பார்க்க போது பேசும்போது பேசுவது எளிது, ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் 3 மாதம் தான் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில் போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது, அதை தாங்கி ஒன்னொன்னாக இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்குறாரு, விவசாயம் 1000 ஏக்கர், வாழை தென்னை மரம் எல்லாம் நெல். அதே போல் வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், பூஜை அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்க செங்கோட்டையனும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவாங்க. ஆயிரக்கணக்கான ஆன்சரிங் அப்ப இருந்தது. இப்ப செங்கோட்டையனுக்கு எவ்வளவு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவரு சென்னை விவசாயி. அவர் போன சட்டத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் வந்து போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே வந்து போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேரும் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. சோ அதை வந்து இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. மேகதாது விவகாரம். தமிழகம் கர்நாடகா பஸ்கள் நிறுத்தம், பயணிகள் அவதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தமிழக கர்நாடக எல்லையில் மேகதாது அணை விவகாரத்தை முன்னிறுத்தி கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்தவுள்ளனர். இதனால் தமிழகத்தில் ஓசூரில் இருந்து கர்நாடகாவின் பெங்களூருக்கு இயக்கப்படும் அரசு பஸ்கள் பாதுகாப்பு கருதி ஓசூரிலேயே நிறுத்தப்பட்டன. இதேபோல் கர்நாடகாவின் பெங்களூரு, மாலூர், கோலார் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஓசூருக்கு இயக்கப்படும் கர்நாடக அரசு பஸ்களும் நிறுத்தப்பட்டன. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். பயணிகள் வசதிக்காக ஓசூரில் இருந்து டவுன் பஸ்கள் தமிழக கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளி வரை இயக்கப்பட்டன. பயணிகள் அங்கு இறங்கி கர்நாடகா எல்லைக்குள் நிற்கும் பஸ்கள் வாகனங்களில் ஏறிச் சென்றனர். பழனி கோயில் நில மோசடியை அடுத்து ஆயக்குடியில் கைவரிசை.
பழனி கோயில் கட்டுப்பாட்டில் உள்ள தண்டபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டது. 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நிலத்தின் பதிவு ரத்து செய்யப்பட்டதுடன் சார் பதிவாளர் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த முறைகேடு குறித்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் அதே கும்பல் மற்றொரு கோயிலுக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தையும் முறைகேடாக பதிவு செய்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதுகுறித்து இந்து தமிழர் கட்சித் தலைவர் ராம ரவிக்குமார் கூறியதாவது: பழனியை அடுத்த ஆயக்குடி ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 2.40 ஏக்கர் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது 2 கோடி ரூபாய் சந்தை மதிப்பு கொண்டது. இந்த பத்திரப்பதிவானது பழனி தண்டபாணி சுவாமி மடம் நிலத்தின் பத்திரப்பதிவு நடந்த மறுநாளே அரங்கேறியுள்ளது. மேலும் அதே கும்பல் இந்த முறைகேட்டிலும் ஈடுபட்டுள்ளது. இந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு கோயில் சொத்துக்களை போலி ஆவணங்கள் கொண்டு பதிவதை தொழிலாக வைத்துள்ளனர். இந்த ஆவணத்தை ஒட்டன்சத்திரத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார், வழக்கறிஞர் சிவக்குமார் ஆகியோர் தயார் செய்துள்ளனர். சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பதிவு செய்துள்ளார். இந்த கோயில் அறநிலையத்துறையின் பட்டியல் சாரா கோயில். இதன் சொத்துக்களை முறைகேடாக பதிவு செய்ய முயற்சி நடக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என கடந்த மார்ச் 5ஆம் தேதி பதிவுத்துறைக்கு திண்டுக்கல் அறநிலையத்துறை உதவி ஆணையர் நாகவேல் என்பவர் மனு அளித்துள்ளார். ஆனாலும் ஜூலை 7ஆம் தேதி ஜஸ்டின் மணிகண்டன் பத்திரப்பதிவு செய்துள்ளார். கோயில் சொத்துக்களை குறிவைப்பதன் நோக்கம் என்ன? பத்திரப்பதிவு துறையில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை தணிக்கை நடத்த வேண்டும் என்ற நடைமுறை என்னவானது? முறைகேடு நடந்த நேரத்தில் பத்திரப்பதிவு துறையில் இதற்கு உடந்தையாக இருந்த அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த துறையில் நடந்த அனைத்து சட்டவிரோத பத்திரப்பதிவு முறைகேடுகளையும் ஆராய தமிழக அரசு சிறப்பு குழு நியமிக்க வேண்டும். ஜஸ்டின் மணிகண்டன் உள்ளிட்டோரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என ராம ரவிக்குமார் தெரிவித்தார். இதற்கிடையில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நிலத்தை விற்றவர்கள், வாங்கியவர்கள் என 19 பேர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது என அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கூறினார். பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பின் பழனி கோயில் நிலத்தை மீட்டுள்ளோம். கடந்த ஆட்சியில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் தனிநபர்களுக்கு பவர் மாற்றம் செய்யப்பட்டு பத்திரப்பதிவு செய்ய முயற்சி நடந்தது. இது அரசின் கவனத்திற்கு வந்ததும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் தான் கோயில்களை காக்க வந்தவர்கள், நிலங்களை மீட்க வந்தவர்கள் என்று பேசியவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மீனாட்சியம்மன் கோவில் நிலம் விவகாரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தனர்? கோயில் சொத்துக்களை மீட்பதிலும் அறக்கட்டளை சொத்துக்கள் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலும் அறநிலையத்துறை தீவிரமாக உள்ளது என அமைச்சர் ரமேஷ் கூறினார். தொடர் ஏற்றத்திற்கு பிறகு இன்று தங்கம் விலை சரிவு. தொடர்ந்து 4 நாட்கள் ஏற்றத்திற்கு பிறகு தங்கம் விலை இன்று சரிந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,11,600க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,950க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை. 1 கிராம் 250க்கும் 1 கிலோ 2,50,000க்கும் விற்கப்படுகிறது. ஆந்திராவை கண்டித்து காசிமேடு மீனவர்கள் வேலை நிறுத்தம். ஜூன் 16ஆம் தேதி ஆந்திர கடல் பகுதிக்கு சென்னை மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது ஆந்திர கடலோர காவல்படையினர் சென்னை மீனவர்களின் 7 படகுகளை பிடித்து வைத்துக் கொண்டனர். அதனை விடுவிக்க வேண்டுமென மீனவர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் படகுகள் விடுவிக்கப்படாததால் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் காசிமேடு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் காசிமேடு துறைமுகத்திலிருந்து எந்த மீன்பிடி படகுகளும் கடலுக்கு செல்லவில்லை. அதேபோல் மீன் விற்பனை உள்ளிட்ட தொழில்களும் முடங்கியுள்ளன. இதன் காரணமாக எப்போதும் பரபரப்பாக இருக்கும் காசிமேடு பகுதி வழக்கத்துக்கு மாறாக வெறிச்சோடி காணப்படுகிறது. மீனவர்களின் படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.